தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது படிப்படியாக உயர வாய்ப்புள்ளது. அது எந்தெந்த மாவட்டம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் 2 தாழ்வு பகுதியானது உருவாகி வருகிறது. அதையும் சொல்லி பார்க்க போறோம். நீயும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 6ஆம் தேதி பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 7ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 12ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை, தமிழகம் கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள். காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள். புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக வருகிற நாட்களில் அடுத்தடுத்து 2 தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கனமழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக சென்னை முதல் குமரி வரை அனைத்து பகுதிகளிலும் டிசம்பர் 10 முதல் படிப்படியாக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 10 முதல் 20ஆம் தேதிகளில் தொடர் கனமழையானது கடலோரங்களில் புரட்டி போட வாய்ப்புள்ளது. தற்போதைக்கு புயல் வாய்ப்பு இல்லை, மழை மட்டுமே தீவிரம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறினால் அதற்கான பெயர் சக்தி என்று பெயர் வைக்கப்படும். டிசம்பர் 10ஆம் தேதி வரை காலை முதல் பகல் வெயிலும், மாலை முதல் அதிகாலை ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. அதன் பிறகு டிசம்பர் 11 முதல் 14ஆம் தேதி வரை, டிசம்பர் 17 முதல் 22ஆம் தேதி வரை 2 பகுதிகளாக கனமழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய மாவட்டத்தில் இருப்பவர்கள் மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது. தென் மாவட்டத்திலும் இந்த சுற்று கனமழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
மேற்கு தொடர்ச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழை முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 10ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 7ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு தலா 3 சென்டிமீட்டர் பதியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், தென்காசி மாவட்டம் சிவகிரி, தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறு, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, சேலம் மாவட்டம் எடப்பாடி, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தலா 1 சென்டிமீட்டர் பதியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக டிசம்பர் 10ஆம் தேதி முதல் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக டிசம்பர் 11 முதல் 14ஆம் தேதி வரை கனமழையும், டிசம்பர் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை அடுத்த சுற்று கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோடு மற்றும் கரூர் பருமத்தியில் 34 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோட்டில் 18 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது அடுத்த வாரத்தில்.